ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டு கழுதை, அதாவது நம்ம நாட்டு கழுதைகள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வளர்க்கணும். அதனோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரதுனால, அதனோட எண்ணிக்கையை இம்ப்ரூவ் பண்ணதுக்காக, அ என்எல்எம் ஸ்கீம் மூலமாக ஒரு நாட்டு கழுதை வளர்ப்பவர்களுக்கு ரூ. 50,00,000 மானியம் குடுக்குறாங்க. அந்த 50,00,000 மானியம் மட்டும் இல்லாமல், கழுதையோட பாலு, அதுக்கப்புறம் அதனோட முடி, அதுக்கப்புறம் அதனோட கழுதை சாணம், அதுக்கப்புறம் கோமியம் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். கழுதை பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 லிட்டரே ரூ. 10,000 வரைக்கும் குடுக்குறாங்க. நீங்க கோமியம், மாட்டுச் சாணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 கிலோ வந்து ரூ. 5,000 கிட்ட சாரி ரூ. 500 கிட்ட எடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் திட்டம் தான். இந்த திட்டத்தில நம்ம எப்படி சேர்ந்து, எப்படி பயன்பெற முடியும்? இதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி எழுதணும்? என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய கால்நடை வளர்ப்பு இயக்கத்தின் என்எல்எம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் இடிஇபி இது 2ம் சேர்ந்து தான் கழுதை வளர்ப்பை ஊக்குவிக்கிறது. இத்திட்டத்தின் நோக்கமே இந்தியாவின் கழுதை எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான சரிவை மாற்றுவது. குறிப்பாக கழுதை பால் போன்ற பொருட்களுக்கு அதிக மதிப்புள்ள கிராமப்புற வணிக வாய்ப்புகளை உருவாக்குவது இதன் முக்கிய திட்டமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிராமப்புறத்தில கழுதை வளர்ப்பு வந்து நல்லா வளர்த்தாங்கன்னா, அந்த கழுதை வளர்ப்பு பொருட்கள வந்து எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல தொழில வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூலதன மானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திட்டத்தில் மொத்த செலவில் 50% மூலதன மானியத்தை அரசு வழங்குகிறது. இதன் உச்சவரம்பு 50,00,000 வரைக்கும் குடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிதி பகிர்வு பார்த்தீங்கன்னாக்கா, திட்டத்தின் செலவில் மீதமுள்ள 50% விண்ணப்பதாரர் வங்கி கடன் அல்லது சுயநிதி மூலமாக ஈடு செய்ய வேண்டும். நீங்க ரூ. 50,00,000 கடன் வாங்குறீங்கன்னா, கடன வந்து நீங்க வாங்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க உங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க செய்யலாம் சொல்லியிருக்காங்க. மானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2 தவணைகளாக வழங்கப்படுகிறது. மானியம் 50% மானியம் அது எப்படி குடுக்குறாங்கன்னா, வங்கியில் கடன் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு முதல் தவணை விடுவிக்கப்படும். அதாவது நீங்க வங்கியில கடன் வாங்கி அப்ரூவல் குடுத்துட்டாங்க. உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுனாக்கா, முதல் தவணை மானியம் வந்து குடுத்துருவாங்க. அல்லது சுயநிதி திட்டத்தில் 25% செலவழித்த பிறகு இந்த திட்டத்திற்கு 25% மானியம் குடுத்துருவாங்க. இத்திட்டம் நிறைவடைந்த மாநில அமலாக்க முகமையால் சரிபார்க்கப்பட்ட பிறகு 2வது தவணை வெளியிடப்படும். அதாவது 2 தவணை குடுக்குறாங்க. நீங்க 50% மானியத்த ரூ. 50,00,000 25,00,000 25,00,000 உங்களுக்கு பிரிச்சு குடுப்பாங்கன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. தகுதி மற்றும் திட்ட தேவைகள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இது நீங்க தனிநபர்களாகவும் செய்யலாம், அல்லது சுய உதவி குழுக்கள் மூலமாக செய்யலாம், உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு மூலமாக செய்யலாம், கூட்டுறவு பொறுப்பு குழுக்கள் மூலமாக செய்யலாம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பிரிவு 8ன் மூலமாக இந்த தொழில செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர்னா நான் என் ஃபேமிலி மூலமா பண்ண போறேன்னா கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அழகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தகுதி பெற ஒரு திட்டம் குறைந்தபட்சம் 50 பெண் கழுதைகளும், 5 ஆண் கழுதைகளும் கொண்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த திட்டத்தில சேரணும்னா குறைந்தபட்சம் 50 பெண் கழுதை, 5 ஆண் குழந்தை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இனங்கள் மீதான கவனம். இத்திட்டத்தில் பூர்வீக மரபணு வகைகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்திய பூர்வீக இனங்களுக்கு பிரத்யேகமாக ஆதரவு அளிக்கிறது. அதாவது நீங்க நம்ம நாட்டு கழுதை மட்டும் தான், நாட்டு கழுதை மட்டும் தான் நீங்க வாங்கி இந்த திட்டத்தில பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இத நீங்க இந்த திட்டத்தில எங்க போய் நம்ம கழுதை வாங்கலாம்? அந்த கழுதைக்கான ப்ராடக்ட் எப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். செலவுகள், விலங்கு இருப்பிடங்கள், கொட்டகை, தீவன வசதிகள், இனப்பெருக்க மேலாண்மை அமைப்புகள் மற்றும் அத்தியாவசிய உபகரணங்கள் ஆகியவை அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு நீங்க வாங்கணும்னா இந்த திட்டத்துக்கு நீங்க செலவு செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விரிவான திட்ட அறிக்கை டிஆர்பி சொல்லுவாங்க. டிபிஆர் உருவாக்கம் சொல்லியிருக்காங்க. 55 கழுதைகள் கொண்ட பிரிவிற்கான மாதிரி டிபிஆருக்கு என்எல்எம் வித்யாக இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் குடுத்துருக்கேன். நீங்களே கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் லிங்க்ல இந்த ஃபார்ம நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க எனக்கு லோட் ஆகின்னு இருக்கு. இந்த ஃபார்ம் நான் காட்டுறேன். இதான் அந்த ஃபார்மு. மாடல் டிபிஆர் ஆஃப் டாங்கி பிரீட் டெவலப்மெண்ட் யூனிட்டில் என்எம்எல் என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு குடுக்குறாங்க. கெப்பாசிட்டி ஆஃப் 150 அதாவது 55 டாங்கிக்கு ஆன ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணிட்டு ஆன்லைன்ல தான் நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் என்எல்எம் உத்யமித்ராவின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். உத்யமித்ரான்னு சொல்றாங்க. அந்த வெப்சைட்ல சமர்ப்பிக்கணும். மாநில அமலாக்க முகமை விண்ணப்ப ஆய்வு செய்த இறுதி மத்திய ஒப்புதல் முன்னர் கடன் வழங்குவதற்காக வங்கி ஆணை பரிந்துரைக்கப்படுகிறது. நீங்க உங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு முன்னாவே வங்கியில வந்து நீங்க கடன் வாங்குவதற்கான ஒப்புதல் கடிதம் குடுப்பாங்க. நீங்க அத பேஸ் பண்ணி வாங்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுதை வளர்ப்பு மூலமாக பாரம்பரிய தொழிலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயர் மதிப்பு தொழிலாக மாறியுள்ளது. மருத்துவம், ஆடம்பர அழகு சாதன பொருட்கள் தொழில்களில் கழுதை பாலுக்கு அதிக தேவை உள்ளது. இந்தியாவில் 1 லிட்டர் பால் பெரும்பாலும் 2000 முதல் 7000 வரை விற்கப்படுகிறது. இப்ப இந்த தொழில ஒருத்தர் திருச்சியில ஒரு நண்பர் செஞ்சுட்டு வராரு. இந்த தொழில செஞ்சுட்டு வரவரு ஒரு கழுதை பால் 1 லிட்டர் ரூ. 10,000 வரைக்கும் விக்கிறாரு. அப்புறம் கழுதை சாணம், அதுக்கப்புறம் கோமியம், அதனோட முடி எல்லாமே சேல்ஸ் பண்ணின்னு வராரு. அத பத்தி டீட்டெயில்டான ரிப்போர்ட், எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் என்ற வீடியோ முழுமையான தகவலா அவர் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நாங்க பேசியிருக்கோம். எங்க குழு பேசியிருக்கு. கூடிய விரைவில அதற்கான டீட்டெயில் ரிப்போர்ட்டான வீடியோ வரும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த டீட்டெயில் வேணுன்றவங்க மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த லிங்க்க உங்க கமெண்ட்ல பின் பண்றேன். நாங்க வீடியோ போட்டோனே அந்த வீடியோக்கான லிங்க்க உங்களுக்கு அந்த கமெண்ட்ல போஸ்ட் போடுறோம். நீங்களும் கண்டிப்பா விண்ணப்பித்து பயன்பெற முடியும். இது போன்ற தொழில வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. கழுதை வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ரூ. 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுன்ற மாரி சொல்லியிருக்காரு அவரு. அந்த டீட்டெயில்டான ரிப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல மோர் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அதற்கான தகவல் வந்தோனே நம்ம சொல்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.